ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மத்தியான நேரங்கள் அப்படி இல்லாட்டி நம்ம ஃப்ரீ டைமில் என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லலான்னு வந்திருக்கிறேன். நிறைய பேர் பிள்ளைகளை ஸ்கூலில் அனுப்பி விட்டுட்டு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சிலர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு அப்படி இல்லாட்டி யூடியூப் பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. அதுலேயும் மெயினாக சிலர் என்னான்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி சீரியல், அதாவது மெகா சீரியல்ஸ் தானே இப்போல்லாம் நிறைய சேனல்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சீரியலில் உட்காந்துருவாங்க. உட்காந்ததுக்கு பிறகு ஈவினிங் 4க்கு தான் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வருவாங்கன்னா லன்ச் எடுத்துகிட்டு மத்தியானம் தூங்குறது, இல்லாட்டி மத்தியானம் இன்னும் கொஞ்சம் சீரியல் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லையே நம்ம டைம் போய்கிட்டுருக்கு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் நான் யோசிப்பேன், இப்படி சும்மா அநியாயமாக டைமை வேஸ்ட் பண்ணாமல் சீரியல் பார்க்குறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? நம்ம அந்த டைமில் நான் ஆனால் மூவிஸ் பார்ப்பேன். எப்போயாவது பிள்ளைகளோட நாங்கள் ஃபேமிலியாக மூவிஸ் போய் பார்ப்போம். அது ஃபேமிலியோடு நம்ம வெளியில் போகிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒன்ஸ் இன் அ மந்த்தோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல படங்கள் வந்தால் நாங்கள் ஃபேமிலியோடு போய் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் ஒரு கோவில் போயிட்டு அதுக்கு பிறகு லன்ச் எடுத்துகிட்டு ஈவினிங் மூவிஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு வருவோம். ஏன்னா ஃபேமிலி கெட் டுகெதர் இருந்தால் தான் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், நம்மளோட பாண்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ஒன்ஸ் இன் அ மந்த் மார்னிங் கோயில் போயிட்டு அதுக்கு பிறகு லன்ச் எங்கேயாவது எடுத்துகிட்டு ஈவினிங் பிள்ளைகளை மாலுக்கோ இல்லாட்டி சினிமாவுக்கோ கூட்டிகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. அதுலேயும் மெயினாக பீச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் மைண்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க, பிள்ளைகளுக்கு இப்போ படிப்பும் கூட அதே சமயம் பேரண்ட்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒன்ஸ் இன் அ மந்த் நம்மளை மாற்றிக்கிட்டு, அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கணும். பிள்ளைங்களை கோவில் கூட்டிகிட்டு போயிட்டு லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மூவிஸ் பார்க்க கூட்டிகிட்டு போகணும், அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸோ அப்போ ஃபேமிலியோட பாண்டிங் இருக்கும். நிறைய பேர் என்னென்னா மெகா சீரியலை விட்டுட்டு நம்ம கோவில் போகணுமா, வெளியில் போகணுமா, மூவிஸ் பார்க்கணுமான்னு கூட இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மெகா சீரியலுக்கு அடிக்ட் ஆகி போய் இந்த ஜெனரேஷன் இருக்காங்க. அதே மட்டும் இல்லாமல் மெகா சீரியல் பார்க்காதவங்க ஃபோனில் மொபைல்லே நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே வேஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்லலான்னு இருக்கேன்னா, இந்த வீடியோவில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் அதை நம்ம வளர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்படி டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம ஏதாவது செய்யும் பொழுது நமக்கு மன நிறைவாக இருக்கும். டெய்லரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி ஓரளவு டெய்லரிங் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுது ரொம்ப நம்ம நம்மளுடைய நம்மளே நம்ம விஷயங்களை செஞ்சுக்கிற பொழுது நமக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஃப்ரீ டைம்களில் நம்ம ஏதாவது வீடை க்ளீனிங் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நமக்கு வீடும் எந்த நாளும் நம்ம எல்லா வேலைகளும் செய்கிற நேரத்தில் நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம டிவியில் அந்த மாதிரி சீரியல் அந்த மாதிரியான அது காசிப் பேச பக்கத்து வீட்டில் போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, இல்லாட்டி அவங்க நம்ம வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதெல்லாம் நமக்கு நிறைய டைமிங் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு திறமைகளை நம்ம வளர்த்துக்கலாம். மெயினாக சொல்லப்போனால் யூடியூப் கூட அதுக்கான ஒரு சிறந்த தளம் தான். நம்ம செய்கிற வேலைகளை ஒவ்வொன்றா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி என்ன மாதிரி போடலாம் அப்படின்னா நிறைய பேர் யூடியூப்பில் நிறைய விஷயங்களை இன்றைக்கி சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான தளங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளை வளர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் நமக்கு பிரச்சனைகள் வராது. இப்போ அக்கம் பக்கத்து வீட்டாரோட பேசும்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம்ம முகம் கொடுக்க வேண்டி வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்து சிரிக்கிறதோட ஒரு தேவையான விஷயங்களை மட்டும் பேசுகிறதோடு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப லாங்காக இருக்கும். அதே சமயம் அப்படி இல்லாமல் நம்ம ஏதாவது எல்லாமே நம்ம பேசும்பொழுது சில நேரங்களில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர பார்க்கும். அதனால நம்ம எப்பயுமே டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்ல. யாரோடையுமே நம்ம எப்பயுமே நம்ம லாங் ரிலேஷன்ஷிப்பில் ட்ராவல் பண்ணணும்னா நிறைய காசிப் அது இதெல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணும்பொழுது அக்கம் பக்கத்தவங்களும் சரி வீட்டில் உள்ளவங்களும் சரி நம்மளோட ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. அதே சமயம் ஃபேமிலியோடு நம்ம ரொம்ப டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் ஃபேமிலியோட ரொம்ப டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். மார்னிங் பிள்ளைங்களுக்கு நம்ம எப்பயுமே குக் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு நம்ம எப்பயும் ஃப்ரீயாக தான் இருப்போம். நான் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு கேரட் ரைஸ் செய்வோன்னு சொல்லிட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டனால கேரட் ரைஸ்
அந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து கேரட் ரைஸ் செய்கிறதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது போக கேரட்டையும் சின்னதாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ரைஸை ஒரு பக்கம் வேக வச்சுருக்கேன். ரைஸ் வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து சம்மர் டைமில் மார்னிங் எழும்பி சமைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரியான ரைஸ் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேவைன்னா வேர்க்கடலையும் போட்டுக்கிட்டு வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கிட்டு கேரட்டை போட்டு நீங்கள் இதில் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு கேரட்டோட இது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் இந்த சாதத்தை போட்டுட்டு நெய்யை இதில் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல சுவையான கேரட் ரைஸ் ரெடி ஆயிரும். என்னோட பெரிய மக +2 படிக்கிறா. ஸோ அவங்களுக்கும் சின்ன மக 6th படிக்கிறாங்க. அவங்களுக்கும் நான் லஞ்சை பேக் பண்ணி வச்சுட்டு இது உருளைக்கிழங்கு சிப்ஸோடு வச்சு அனுப்பிட்டாலே போதும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் அவங்க ஸ்கூல் போனதுக்கு பிறகு என்னோடய டைமெல்லாம் நான் இந்த மாதிரி தான் செலவழிப்பேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஒரு சாரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப நாளாக நான் கட்டலான்னு வச்சுருந்தேன், ஓரம் அடித்து தைக்கலை. அப்போ தான் நினச்சேன் கோவில் போகும்பொழுது சாரி கட்டலாம் அப்படிங்கல ஓரத்தை தச்சு வைக்காமல் வச்சுருந்தேன். அது என்னோட ஒரு முதலாவது சோம்பேறித்தனம். அப்போ தான் நினச்சேன் இந்த மாதிரி பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்பிவிட்டு பீரோவை திறந்து பார்த்து நமக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது, வீட்டில் என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு அப்பப்போ பார்த்து செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதை விட்டுட்டு எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு முதல் நாள் செய்யும் பொழுது நமக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ டைம்களில் நமக்கு பிள்ளைங்க ஸ்கூல் போகிற டைமில் நமக்கு தையல் தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் சாரி ஓரம் அடிக்கும் பொழுது எப்பயுமே முதல்ல ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கு பிறகு மடித்து தைச்சிட்டு அதாவது முதல்ல ஒரு மடிப்பு மடித்து ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கு பிறகு குட்டியாக இன்னொரு மடிப்பு மடித்து ஸ்டிச் ஒன்று போட்டு தைச்சா சாரி வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சிலர் ஒரேடியாக 2 மடிப்பு மடித்து தைப்பாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை விட இந்த மாதிரி தைக்கும் பொழுது ரொம்ப நீட் ஃபினிஷிங் வரும். ஸோ அதே சமயம் மதிய நேரத்தில் நான் சும்மா இருக்கிற நேரத்தில் பாருங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு ஷெல்ஃபை பார்த்துட்டு ரொம்ப நீட்டாக இல்லாமல் இருந்தால் மகள் வந்து 12ங்கிறனால படிப்புலையே பிஸியாக இருக்காங்கங்கிறதுனால ஷெல்ஃபை அரேஞ்ச் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணினேன், மேலே வந்து அவங்க புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஷெல்ஃப் நல்ல பெரிய ஷெல்ஃப், புக்ஸுக்காக மட்டும் இவ்வளோ பெரிய இடம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஷெல்ஃபை வந்து நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் இதில் வச்சிடலான்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் இதில் வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஒரு கர்டன் ஒன்று தச்சு போடணும், அப்போ தான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து டஸ்ட்டு போகாது. ஸோ கீழே இருக்க சின்ன ஷெல்ஃபில் அவங்களுக்கு புக்ஸ் வச்சுக்கிறதுக்கு மட்டும் இடம் போதுமானதாக இருந்துச்சு. அதில் அவங்களோட பிரிண்டர், லேப்டாப், அதோட புக்ஸ் அதெல்லாம் இந்த ஸ்பேஸ் போதுமானதாக இருந்துச்சு. இப்போதைக்கு இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அது போக மத்தியான நேரத்தில் நம்ம எப்பயுமே வீடை நீட்டாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து ப்ரொவிஷன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன், அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலான்னு சொல்லி கண்டெய்னர்லாம் எடுத்து கழுவி வெயிலில் வச்சுருந்தேன். அதெல்லாம் காஞ்சதுக்கு பிறகு நான் அந்த பருப்பு, உளுந்து அதெல்லாம் டிமார்ட்டில் போய் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் நான் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போட்டு வைக்கலை. ஸோ அதெல்லாம் வந்து மத்தியான நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகள் செய்யும் பொழுது நமக்கு டைம் எப்படியே ஓடிடும். ஸோ தூங்கணும் அப்படின்னு அவசியம் தோணாது, டிவி பார்க்கணுன்னு இருக்காது. வீட்டில் எல்லா வேலைகளும் அப்பப்போ செஞ்சு முடிச்சிடலாம். அப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ணினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னரெல்லாம் கழுவி வெயிலில் வச்சுட்டு முதல் நாள் வச்சுருந்தேன். இப்போ காஞ்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். முதல்ல ஸ்கூல் அனுப்பி விட்டதுக்கு பிறகு எனக்கு டைம் இருக்கும் பொழுது நான் பிள்ளைங்களுக்கு இந்த சாரியை ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ணேன். அடுத்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் இப்படி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு டைம் போயிடும். டிவியை பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட நான் பாட்டு கேட்பேன். பாட்டு வந்து போட்டு விட்டுட்டு நான் நல்லா பாட்டு கேட்டுகிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே போயிட்டு வந்திருந்தேன். அப்போ கோவில் போயிட்டு வரும்பொழுது நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதையும் டைம் இருக்கையிலே அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லி மத்தியான நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது டைம் போயிடும், நமக்கும் நம்ம ஃப்ரீயாகவும் இருக்கலாம் எப்பயுமே. மத்தியான நேரத்தை ஃப்ரீயாக நல்ல மனநிறைவோடு கழிச்சிட்டு அதுக்கு பிறகு ஈவினிங் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் போயிருந்தோம். வடபழனியில் இருக்கிற வெங்கீஸ்வரர் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில், சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலில் விசேஷம் அப்படிங்கிறதுனால நல்ல எக்ஸ்ட்ராவாக டெக்கரேஷன்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ கோயிலுக்கு போயிட்டு கடவுளேன்னு சிவனோட அருள் நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நல்லா சிவனை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்துடலான்னு வீட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், கோவில் வந்து இந்த மாதிரி தான் நல்லா அரேஞ்ச்
என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து எப்பயுமே நம்மளுடைய நேரத்தை பயனுள்ள முறையில் நம்ம செலவழிக்கும் பொழுது நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். இப்போ நம்ம கோவில் போகிறது அப்படிங்கிறது நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்காகவும், ஸோ நம்ம வந்து வீட்லேயும் நம்ம தேவையில்லாத எல்லா வேலைகளையும் நம்ம டைமுக்கு செஞ்சுட்டு வெளியில் டிவி பார்த்துட்டு காசிப் பார்க்காம நம்ம இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து நம்மளுடைய புண்ணியங்களை நம்ம சேர்த்துக்கலாம். கோவில் வந்து நம்ம கும்பிடும் பொழுது நமக்கு அது ஒரு மனநிறைவாக இருக்கும். ஸோ நான் என்னோடய ஃப்ரீ டைமை நான் இந்த மாதிரி தான் செலவழிப்பேன். கோவிலுக்காக நான் எவ்வளோ டைமும் செலவழிக்க தயாராக தான் இருப்பேன். ஸோ நீங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறது சரியா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.